ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து 9th பாலிட்டி லெசன் நம்பர் 1 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 6வது 7வது 8வது உடைய பாலிட்டி லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரண்ட்டாக யோகா டீச்சிங் சேனலில் வந்து கரண்ட் அவர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து யோகா டீச்சிங் டெலிகிராமில் கொடுத்துட்ருக்குறோம். டே பை டே வந்து உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ் வீடியோ கிளாஸ் வந்து காலையில் 8லேருந்து 8:30 அப்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து அதற்கான பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுக்குறோம். கரண்ட் அவர்ஸுடைய பிடிஎஃப் நம்ம டீச்சிங் யோகா டீச்சிங் டெலகிராமில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப்பை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்ற பாடத்தை பார்க்கலாம். தேர்வு நோக்கில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு எளிமையான பாடம், ஒரு முக்கியமான பாடம். வெறும் 5 பேஜ் தான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கற்றல் நோக்கங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அரசாங்க அமைப்புகளை பற்றி அறிதல், மக்களாட்சியுடைய பொருளை புரிதல், மக்களாட்சியுடைய நிறை குறைகள் பற்றி அறிகிறது, இந்திய மக்களாட்சி வந்து எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அறிதல். இதைத்தான் நம்ம கற்றலின் நோக்கங்களில் பார்க்குறோம். ரைட், பாடத்தோட என்ட்ரி ஆயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் பெரிதும் விரும்பக்கூடிய ஆட்சி வந்து மக்களாட்சி அப்படின்றத அறிமுகத்திலே கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள உலகங்கள் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்கன்னா மக்களாட்சி நாடைத்தான் விரும்புகிறாங்க அப்படின்றது அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம். அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து தான் ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. சரிங்களா? ஒரு அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டுடைய ஆட்சி அமைகிறது. கீழே வந்து பாருங்க, உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறு குழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு போன்ற நிறைய ஆட்சி வெரைட்டி, அதாவது டைப் ஆஃப் ஆட்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை 1 by 1 பார்க்கலாம். உயர் குடியாட்சினா என்ன, முடியாட்சினா என்ன, தனிநபர் ஆட்சின்றத பின்னாடி அப்படியே இருக்கு பாருங்க. உயர் குடியாட்சி ஃபர்ஸ்ட். உயர் குடியாட்சியுடைய எடுத்துக்காட்டு பாருங்க. இங்கிலாந்து, ஸ்பெயின் தான் உயர் குடியாட்சின்னு சொல்றாங்க. அப்போ உயர் குடியாட்சினா என்னன்னா, உயர்குடி ஆட்சி அதிகாரத்துல அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினிடம் காணப்படுகிறது. நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டாம். உயர் குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, ஸ்பெயின் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து முடியாட்சினா உங்களுக்கு தெரியும், வழக்கமாக அரசருக்கு கீழே அமைக்கப்படக்கூடிய அரசாங்கத்தை தான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பூடான், ஓமன், கத்தார் போன்ற நாடுகளில் வந்து முடியாட்சி தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. சரிங்களா? அங்கே அரசருடைய ஆட்சி தான். கீழே தனிநபர் ஆட்சி அப்படின்னா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கக்கூடிய ஆட்சி, அந்த அரசாங்கத்தை தான் தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா. இந்த எடுத்துக்காட்டை ரொம்ப தெளிவாக பார்த்துக்க. ஏன்னா புக் பேக் வினாக்கள்ல இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சிறு குழு ஆட்சி. மக்களுடைய ஒரு சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ இல்லை ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்து தான் சிறு குழு ஆட்சின்னு சொல்கிறோம். இந்த சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா போன்ற நாடுகளில் வந்து சிறு குழு ஆட்சி தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. இது புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. மத குருமார்களுடைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து வாட்டிகன் நகரம். அதாவது மத குருமார்கள் வந்து தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படக்கூடிய அரசாங்கத்தை தான் வாட்டிகன், அதாவது அந்த நாட்டில் வாட்டிகன்ற நகரத்தில் மத குருமார்களுடைய ஆட்சி. ஒன்று நம்மளை கடவுளாக சித்தரிக்கப்படணும், இல்லைன்னா கடவுளுடைய பெயரை யூஸ் பண்ணி அவங்க ஒரு மத குருமார்களை வச்சு அமைக்கக்கூடிய அரசாங்கத்தை மத குருமார்களுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்களாட்சி. இதுதான் நம்மளுடைய நாடு. மக்களாட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மக்களாட்சி தான். மேலே பாருங்க, ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட ஒரு தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அமைக்கப்படக்கூடிய அரசாங்கத்தை தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஒன்று, ஒரு குடிமக்கள் வந்து நம்ம ஓட்டு போகிறோம், ஓட்டு போட்ட பிரதிநிதிகள் அவங்க ஒரு குழுவாக இயங்கி அவங்களுக்கு கீழே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுதான் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டி இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். டைப் ஆஃப் ஆட்சிகள், என்னென்ன ஆட்சிகள் இருக்குன்றதை பார்த்தோம், மக்களாட்சின்றது என்னன்னு பார்த்தோம். அவ்வளோதான். வாங்க செகண்ட் பேஜ். குடியரசு அப்படின்னா என்ன? குடியரசுனா ரீபப்ளிக்னு சொல்லுவாங்க. இந்த குடியரசுனா வேற ஒன்றும் இல்லை,
மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையைத்தான் குடியரசுன்னு சொல்றோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தான் குடியரசுன்னு சொல்றோம். இது முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். முடிமன்னர்னா அது முடியாட்சி, மன்னருக்கு கீழே ஆட்சி அமைக்கிறது. இது மக்களாட்சி, குடியரசு நாடு. அப்போ குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பாடம் எடுத்துக்கிட்டால் அந்த பாக்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதாவது பொது ஆண்டு முன்பு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதல்ல குடியரசு எனும் சொல்லு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த குடியரசுனா ரீபப்ளிக். இந்த குடியரசு என்ற சொல்லு ரோம் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். பொது ஆண்டு முன்பு 500ஆம் ஆண்டு. இந்த ரீபப்ளிக்ன்ற சொல்லு ரெஸ் பப்ளிகா எனக்கூடிய லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது. இந்த ரெஸ் பப்ளிகான்றது பொது விவகாரம் என்று பொருள்படும். சரிங்களா? இந்த ரீபப்ளிக்ன்ற ஒரு டிசைன் வடிவமைச்சாங்களே, இது எந்த சொல்லிலிருந்து, எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா ரெஸ் பப்ளிகா. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ் பப்ளிகானா பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நவம்பர் 26, 1949 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த ஜனவரி மாதம் 26, 1950 தான் இந்திய குடியரசு நாடாக மலர்ந்திருக்குது. அப்போ நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்திய குடியரசு நாளாக அப்படி சொல்லக்கூடாது. ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதே நாளில் தான் 1950 ஜனவரி 26 இந்தியாவும் குடியரசு நாடாக மலர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். மக்களாட்சினா என்ன தெரியும்? மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுமதி அளிக்கக்கூடிய ஆட்சி முறை தான் மக்களாட்சி. இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். இந்த மக்களாட்சியில் மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்க, ஒரு அமைப்பை ஏற்படுத்த, போராட்டங்களை நடத்த உரிமை பெற்றவர்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு. சரிங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி என்ற சொல்லு டெமாஸ் கிரேட்டியா எனக்கூடிய 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. கேட்கலாம், மக்களாட்சி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீனா, கிரேக்கமா, சமஸ்கிருதம்? கிரேக்க சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டது. டெமாஸ் அப்படின்னா மக்கள், கிரேசி அப்படின்னா அதிகாரம் என்று பொருள்படும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரெஸ் பப்ளிகான்னு பார்த்தோம். லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பொது விவகாரம்னு பார்த்து இங்கே டெமாஸ்னா மக்கள், கிரேட்டியான்றது அதிகாரம்ன்றது பார்க்குறோம். ரைட். அடுத்து வாங்க. ஒரு நாட்டு மக்களுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது தான் உண்மையான மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஒரு மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமாக மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தி, தேசப்பிதா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு உண்மையான மக்களாட்சியை அமைக்கும்னா ஒரு 20 பேர் கொண்ட குழுவால் அமைக்க முடியாதுங்க. ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் தான் அது செயல்படுத்துவதாகவும் சொல்லி தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சும்மா ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு மக்களாட்சியை ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா முடியாது, சத்தியமாக முடியாது. ஒவ்வொரு கீழே இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் சேர்ந்து செயல்படுத்துறதா ஒரு உண்மையான மக்களாட்சியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் யார் சொன்னாங்கன்னு. அடுத்து மக்களாட்சியோட சிறப்பு கூறுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் இறுதி முடிவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் நடத்தப்படணும். 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்த அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை, அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. இதெல்லாம் மக்களாட்சியோட சிறப்பு கூறுகளாக பார்க்குறோம். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஆட்சி மக்களாட்சி என்று இந்த சிறப்பு வாய்ந்த கூற்றை வரையறுத்தவர் யாருன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான் இந்த மக்களாட்சிக்கான வரையறையை கூறியிருக்கார். நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் உங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மக்களாட்சியுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னா, ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாடுகளில் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அடுத்து பாருங்க ஒரு பாக்ஸு. மக்களாட்சி அரசாங்க அமைப்புல 2 இருக்கு. 2 டிவிஷன். ஒன்று நாடாளுமன்ற அரசாங்கம், இன்னொன்று அதிபர் அரசாங்கம். இந்த நாடாளுமன்ற அரசாங்கத்தில் என்ன எடுத்துக்காட்டு மட்டும் தெரிஞ்சா போதும். இந்தியா, இங்கிலாந்து. இந்த அதிபர் அரசாங்க முறையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். இந்த எடுத்துக்காட்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்மளுடைய மக்களாட்சி அமைப்புகள் கிட்டத்தட்ட வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் வந்து மக்களாட்சி அமைப்புகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் நூலும் குறிப்பிடு என்னன்னா, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சொல்லக்கூடிய சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் வந்து பண்டைய காலத்திலே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. அர்த்த சாஸ்திரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாணக்கியர் எழுதிய நூல்னு கூட கேட்கலாம், அர்த்த சாஸ்திரம். ரைட்டுங்களா? தமிழகத்துல பிற்கால சோழர்களுடைய காலத்துல குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறையும் பின்பற்றப்பட்டு இருக்கிறது. கேட்கலாம், குடவோலை முறை யாருடைய காலத்துல வந்து சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது? சேரர், சோழ, பாண்டியன் கொடுக்கலாம். சோழர்கள் தான் அதுக்கான ஆன்சர். இது புக் பேக் கொஸ்டின் இருக்கு. கீழே பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் வந்து மக்களாட்சியுடைய வளர்ச்சியை பிரதிபலிக்கதா சொல்றாங்க. அடுத்து கீழே ஒரு படம் பாருங்க, ஒரு அரசர் மாதிரி இருக்காங்க, கீழே வந்து ஜனங்கள் இருக்காங்க. அதாவது பழங்கால ஏதேன்ஸ் மக்களாட்சி, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு. இந்த இயர் மட்டும் நோட் பண்ணிங்க. பொது ஆண்டு முன் 5ஆம் நூற்றாண்டு. என்னதுங்க? பழங்கால ஏதேன்ஸ் மக்களாட்சி தான். ரைட். மக்களாட்சியோடைய 2 வெரைட்டி, 2 டைப் என்னங்க? நேரடி, மறைமுகம். இந்த மறைமுகத்தை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து இந்த நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம். நேரடி மக்களாட்சினா பண்டைய கிரேக்க நகர அரசுகளும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் நேரடி மக்களாட்சி. மறைமுகம்னா நம்ம இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்றவை மறைமுக. நேரடி மக்களாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையைத்தான் நேரடின்னு சொல்லுவோம். மறைமுகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அரசாங்கம் வந்து மறைமுக மக்களாட்சின்னு சொல்லுவோம். அங்கே டைரெக்டாக மக்கள், இங்கே மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ரைட். மக்களாட்சியுடைய நிறை குறைகள்னா என்னன்னா, நிறை வந்து பொறுப்பும் பதிலளிக்கக்கூடிய கடமையும் கொண்ட அரசாங்கம், சமத்துவம், சகோதரத்துவம், மக்களிடையே பொறுப்புணர்ச்சி, தல சுய ஆட்சி, அனைவருக்கும் வளர்ச்சி, வளம், மக்களுடைய இறையாண்மை, சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. குறைகள் வந்து மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சியாக இருக்கிறது. வாக்காளர்களே போதிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. குறைந்த வாக்குப்பதிவு தான் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த மக்களாட்சியில் வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்கன்னா கிடையாது. அடுத்து சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்தை வழிவகுக்கிறது, முடிவெடுப்பதில் காலதாமதம். இதெல்லாம் வந்து மக்களாட்சியோடைய குறைகளாக பார்க்கப்படுது. அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும். நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுறது, கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்துடைய 2 முக்கிய கூறுகளாக பார்க்கப்படுது. இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். அப்போ இந்த இந்தியாவில் வந்து மக்களாட்சி நாடாக இருக்குது. இதில் வந்து ஒரு 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் தான் இயங்குது. 1 இறையாண்மை, சமதர்மம், அதாவது மதச்சார்பின்மை, 4 மக்களாட்சி, 5 குடியரசு. இந்த ஆர்டர் கூட கேட்கலாம் வரிசையாக. இதை நோட் பண்ணிக்கோங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. கீழே வாங்க. 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்காங்க. சாதி, சமயம், மொழி, இனம், பாலினம், கல்வி தகுதி என எவ்வித பாரபட்சமின்றி சமமான வாக்குரிமை. நோட் பண்ணிங்க. அடுத்து இந்திய நாடாளுமன்றம் பற்றி ஒரு பாக்ஸு. 1912-13 காலகட்டத்தில் புதுடெல்லியில் வந்து இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை 1912-13 காலகட்டத்திலேயே புதுடெல்லியில் இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை 2 பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ற 2 பிரிட்டிஷ் கட்டிடக்கலை வல்லுநர்கள் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டடம் வந்து தொடங்கியது வந்து 1921 ஸ்டார்ட் பண்ணி 1927 தான் இந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 6 இயர்ஸாக வந்து இந்த நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தை வந்து கட்டடத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நேம் முக்கியம். எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். அடுத்து இந்தியாவுடைய தேர்தல் எப்படி இருக்குன்னா, இந்தியா அரசுடைய பகுதி ஒரு கூட்டாட்சி முறையை தான் பின்பற்றுறது. கூட்டாட்சின்னு என்னங்க? சென்ட்ரல் ஸ்டேட், அதாவது நடுவண் அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம். சென்ட்ரலும் ஸ்டேட்டும் கம்பைன் பண்ணி நடத்தக்கூடிய ஆட்சி தான் இந்த கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்க.
அடுத்து வாங்க, உள்ளாட்சி அமைப்பில் என்னென்ன படிநிலைனா ஊராட்சி இருக்குது, நகராட்சி இருக்குது, மாநகராட்சி. இந்த நிலைகளில் மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவுடைய பொது தேர்தலை யார் நடத்துவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. இந்த இந்திய நாடாளுமன்றத்துடைய கீழவை என்று சொல்லக்கூடிய மக்களவையில் தான் பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை வந்து இந்திய அரசுடைய தலைவர், குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக லோக்சபா எலெக்ஷன்லாம் நடந்திருக்கும். இந்த லோக்சபா எலெக்ஷன் பொழுது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன். இந்த பிரதம அமைச்சர் மெஜாரிட்டியான உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்று பிரதம அமைச்சர் வந்து நம்மளுடைய நாட்டின் முதல் குடிமகனாக பார்க்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நியமிப்பாங்க பிரதம அமைச்சரை. சரிங்களா? இந்த மக்களவை தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து மக்கள் வந்து டைரெக்டாக வந்து தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க ஓட்டு போகிறாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாடாளுமன்றத்துடைய 2 அவை என்னென்னா ராஜ்யசபான்னு சொல்லலாம், இந்த ராஜ்யசபாவை மேலவைன்னு சொல்லலாம், மாநிலங்களவைன்னு சொல்லலாம், லோக்சபாவை கீழவைன்னு சொல்லலாம், மக்களவைன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த நாடாளுமன்றத்துடைய மேலவைன்னு பார்க்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அப்படின்னா நாங்கள் இதில் மக்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகலை. எம்பி எலெக்ஷனில் வந்து மக்கள் வந்து மறைமுகம், இது வந்து மறைமுக தேர்தல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் ஓட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டு ப்ளஸ் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். மேலும் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியக்கூடிய 12 பேரை வந்து மாநிலங்கள் அவைக்கு வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணலாம். ரைட். அடுத்து இந்தியாவுடைய முதல் தேர்தல் மக்களாட்சி நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்துக்கு அப்புறம் மக்களவையுடைய முதல் பொது தேர்தல் வந்து எந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னா 1951, 1952 இந்த பீரியடில் தான் நடந்திருக்கும். டேட்டும் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 25, 1951 அக்டோபர் 25லேருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. மொத்தம் இருந்த 489 இடங்களில் மொத்தவளுங்க 489 இடங்களில் 364 இடங்கள் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸோட கட்சி தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் வந்து இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பொது தேர்தல்கள் 1920. அதனங்க பொது தேர்தல் இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த முதல் தேர்தல் 1920. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல். சரிங்களா? 1920 தான் இந்திய வரலாற்றில் நடந்த முதல் பொது தேர்தலாக பார்க்கப்படுது. 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. கேட்கலாம், சென்னை மாகாண பொது தேர்தலில் 1921 பெண்களுக்கு வாக்குரிமை அந்த இயர் கேட்கலாம், 1921. அடுத்து இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்னா கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாறுது, அரசியல் உண்மை, இதெல்லாம் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். ஒரு மக்களாட்சி வந்து வெற்றிகரமாக செயல்பட என்னென்ன தேவைன்னா ஏழை எளியோருக்கு அரசியல், அதாவது ஏழை எளியோருக்கு முழுமையான பலன் கிடைக்கிற மாதிரி மக்களாட்சி இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து தமது அதிகாரத்தை தவறாமல் பயன்படுத்தாமல் இருக்கிறது. மக்கள் ஆட்சி முறையை பீடித்திருக்கக்கூடிய சமூக தீமை, சமூக கொடுமைகளை ஒழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வேறு இதெல்லாம் ஜஸ்ட் ரீட். பொது கருத்து வலுவாக இருக்கணும், மக்களிடையே சகிப்புத்தன்மை இருக்கணும், அடிப்படை உரிமை எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மக்களாட்சி சிறந்து விளங்கக்கூடிய நிபந்தனைகளாக பார்க்கப்படுது. அடுத்து சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு, அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செயல்படுவது மட்டும் இல்லாமல் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ரீட். ரைட், அவ்வளோதாங்க. இந்த பாடம் முடிச்சு புக் பேக் பார்த்துக்கலாம். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யக்கூடிய முறை வந்து முடியாட்சி. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி. முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிறுகுழு ஆட்சி. பொருந்தாத ஒன்றை இது வந்து மத குருமார்களுடைய ஆட்சி வாட்டிகன், இதுதான் பொருந்தாதது.
ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்றப்பட்ட பகுதி வந்து பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னா கிரேக்கம். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் வந்து மக்கள் தான். கீழ்காணும் எந்த ஒரு நாடு அதிபர் அரசாங்க முறையை கொண்டிருக்குன்னா அதிபர்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு இந்தியா. சரிங்களா, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று நேரடி மக்களாட்சியில் சுவிட்சர்லாந்து நடைமுறையில் இருக்குது. ரைட்டு. காரணம் வந்து மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார். அப்போ ஏவும் ஆறு சரி, ஆறு வந்து ஏவை சரியாக விளக்குகிறது. ரைட். அடுத்து கூற்று ஏ, இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாடாளுமன்ற 2 சபை, அதாவது மேலவை கீழவைன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஏ ஆறு சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. 14 வாக்குரிமையுடைய பொருள் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை. அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, கீழே வாங்க. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது வந்து ஒரு சமூக சமத்துவம். சரிங்களா, சமத்துவம். இந்த சமூக சமத்துவம்னு பார்த்துருக்கோம். அரசியல் சமத்துவம்னா டவுட்டாக இருக்குது. இது செக் அவுட் பண்ணி பாருங்கள். 15 பிரதமரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். இது 15 டவுட்டாக இருக்குங்க. சமூக சமத்துவம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள். பிரதமரை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்கள ராஜ்யசபைக்கு வந்து 12 உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் பொது தேர்தல் வந்து 1951 to 52 காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். சரிங்களா. அடுத்து கோடிட்டிடம். இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்து 1950 ஜனவரி 26. 2 வகையான மக்களாட்சி, ஒன்று நேரடி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து. இந்தியா எந்த மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடுனா மறைமுக மக்களாட்சி. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு வந்து 1920. 21 பெண்களுக்கு வாக்குரிமை சென்னை மாகாண பொது தேர்தலில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைச்சவங்க வந்து எட்வின் லுடியன்ஸ், கெட்பர்ட் பேக்கர், பிரிட்டிஷ் கட்டிட வல்லுநர். பொறுத்துக்க தனிநபர் ஆட்சி வந்து வடகொரியா. வாக்குரிமை 18. சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம். மத குருமார்கள் ஆட்சி வாட்டிகன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்து லெசன்ஸ் 9th செகண்ட் லெசன் பார்க்கலாம். மறக்காமல் யோகா டீச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரண்ட் அவர் சீரீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதனுடைய பிடிஎஃப், இந்த கையிலட்டான பிடிஎஃப் வந்து நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் கொடுக்குறோம். மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.